ஹலோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தேர்ட் டாஸ்க் பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் எஸ்பிஐ போர்ட்டலில் நம்ம லாகின் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் கொடுத்துட்டு ஏர்ன் கரோ அப்படிங்கிற ஆப் நேம் கொடுத்துருக்காங்க. ஏஆர்என் கேஏஆர்ஓன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் கரோ அஃப்லேட்னு ஒரு ஆப் வருது. அதை போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இது வந்துட்டு ஐஃபோன் அப்புறம் நிறையா அதர் கண்ட்ரீஸில் வந்து ஒர்க் ஆகலைங்கிறாங்க. யார் யாருக்கு ஒர்க் ஆகுதோ எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இப்போ டெமோ டாஸ்க் தான். இது வந்து 3 days இருக்கும். கம்பல்சரி எல்லாருமே பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த ஸ்டெப் 2ல் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் எஸ்பிஓவில் கொடுத்த நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணான்னு டோன்ட் அலோவ் கொடுத்துட்டு லாகின் ஒரு சைன் அப்பை கிளிக் பண்ணணும். உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். எஸ்பிஓவில் முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஓவில் கொடுத்த நம்பரே கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட நேம் கேட்கும். உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடினா பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. இதை நான் ஹைட் பண்ணல, ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குனால. பட் நான் திருப்பி மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி பண்ணோடனே உங்களுக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிட்டு சைன்இன்னும் ஆயிடுறீங்க. சைன்இன் ஆனால் கெட் செட் ஏர்ன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு வந்தோடனே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கும். வாட்ஸ் யூர் ப்ரொஃபஷன்னு கேட்கும். அது உங்களோட என்ன சாய்ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். திருப்பி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து எஸ், உங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேர்ன் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா ரைட் பாட்டம் கார்னரில் வந்து ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து ரெஃபரல் லிங்க் இருக்கும். அதை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் கொடுக்குறோம். இப்போதைக்கு நான் ப்ரொஃபைல் எதுவும் க்ரியேட் பண்ணலை. நான் வந்து ஜஸ்ட் ரெஃபரல் லிங்க்கை மட்டும் எஸ்பிஓக்காக எடுக்க போகிறேன். ஸோ ரைட் பாட்டம் கார்னர் பாருங்கள், ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏர்ன் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டில் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு டேப் டு காப்பியில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து காப்பி ஆகிடும். திருப்பி நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் போயிட்டு டைட்டிலில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் சார் கொடுக்க சொல்லியிருக்காரு. நான் ப்ளே ஸ்டோர்னு போட்டிருக்கேன். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் கொடுக்கணும். டைட்டிலில் வந்துட்டு சூஸ் டைப்பில் வந்துட்டு வெப்சைட்டு நம்ம கொடுக்கணும். அடுத்தது யூஆர்எல் வந்துட்டு நம்ம அங்கேருந்து ரெஃபர் பண்ண காப்பி லிங்க் இருக்குல்ல, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஸோ இன்றைக்கி டாஸ்க் முடிஞ்சிச்சு. இந்த டாஸ்க் வந்துட்டு எல்லாருமே கம்பல்சரி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து ஆக்சுவல் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ.